Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம மேப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நான் மூவி ரேட்டிங்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்ல 3 டியூபிள் இருக்க போகுது. ஒவ்வொரு டியூபிள்லையும் ஒரு மூவி நேமும் அதோட ரேட்டிங் ஸ்கோரும் இருக்கும். டைட்டானிக் 9 8 Godzilla 7. ஸோ இப்போ நமக்கு ஒரு மூவி ரேட்டிங்ஸ் இருக்கு. அதுல 3 டியூபிள் இருக்கு. ஒவ்வொரு டியூபிள்லையும் மூவி நேமும் அதோட ரேட்டிங்ஸும் இருக்கு. இப்போ எனக்கு இந்த டியூபிள்ல இருக்க ஸ்கோர் மட்டும் தனியா ஒரு லிஸ்ட்ல வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ரேட்டிங் ஸ்கோர்னு இந்த எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மூவி ரேட்டிங்ஸ் லிஸ்ட்டை நம்ம இட்ரேட் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இட்ரேட் பண்ணலாம். ஃபார் ரேட்டிங் இன் மூவி ரேட்டிங்ஸ் ரேட்டிங் ஸ்கோர் டாட் append ரேட்டிங் 1. இந்த லைன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரேட்டிங் ஸ்கோருங்கிற லிஸ்ட்ல இந்த ரேட்டிங் 1, அதாவது இந்த ரேட்டிங் 1ங்கிறது என்னன்னா இந்த டியூப்புள்ள இருக்க வேல்யூ. ஸோ இந்த டியூப்புள்ள டைட்டானிக்ங்கிறது 0th பொசிஷன்லையும் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் இருக்கு. ஸோ நான் இங்க 1 கொடுத்தனால இந்த ஸ்கோர் மட்டும் எனக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஸ்கோரை மட்டும் நான் இந்த லிஸ்டோட அப்பெண்ட் பண்றேன். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா பிரிண்ட் ரேட்டிங் ஸ்கோர் எனக்கு கரெக்டா ஸ்கோர் மட்டும் கிடைச்சிருக்கு. இதே இதை நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா மேப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணா உள்ள 2 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று இட்ரபிள்ஸ். ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷனுங்கிறதுல லாம்டா ஃபங்க்ஷன் லாம்டா. இங்க பாராமீட்டர் என்னன்னா ரேட்டிங், ரிட்டர்ன் வேல்யூ ரேட்டிங் 1. அப்போ மூவி ரேட்டிங்ஸ். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த மூவி ரேட்டிங்ஸ்ங்கிற லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு ரேட்டிங்கா நம்ம இட்ரேட் பண்ணணும். அந்த ரேட்டிங்ல நமக்கு ஸ்கோரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். அதான் இந்த மேப் ஃபங்க்ஷனை நம்ம சொல்லியிருக்கோம். இதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள்ல. இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணனா எனக்கு இந்த லைன் வேண்டாம். பிரிண்ட் எக்ஸ். எனக்கு ஒரு மேப் ஆப்ஜெக்ட் வருது. ஸோ இதையும் நம்ம இட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஃபார் ரேட்டிங் இன் எக்ஸ் பிரிண்ட். இப்போ எனக்கு கரெக்டா அந்த 3 நம்பரும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதே இதை நம்ம இன்னும் சிம்பிளாகவும் அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மேப்புங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி லிஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த வேரியபிள் நேமை ரேட்டிங் ஸ்கோர்னு மாட்டிக்கிறேன். பிரிண்ட் ரேட்டிங் ஸ்கோர். ஸோ எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதான் மேப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான்.